இன்றைக்கி வந்து zigzag ஸ்டிச் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது zigzag வந்து எதுலெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நடுவில் வந்து கட் ஒர்க் பண்ணுவோம். கட் ஒர்க்னால் இப்போ கிளாத்து வந்து அந்த ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கலரை வந்து இப்படி கீழே வைக்கிறது, அது மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எம்போஸ்டுக்காக யூஸ் பண்ணுவோம். எம்போஸ்டு அப்படின்னா ஒரு டிசைன் போடுறோன்னா அது வந்து அப்படி 3D மாதிரி ஒரு எம்போஸ்டாக தெரியறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இப்போ ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒட்டிடணும். கம்மு வச்சு அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிட்டு இந்த ஸ்டிச்சை தான் நம்ம போட போகிற ஸ்டிச்சை தான் அது மேலே போட்டுடணும். ஏன் அப்படின்னா அந்த கம் வந்து காஞ்சிட்டு எடுத்தால் கூட அந்த ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த பைப்பிங் த்ரெட்டு எடுக்காது. அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே இப்போ த்ரெட் ஒர்க்கோ இல்லை பீட்ஸ் ஒர்க்கோ ஜர்தோசி ஒர்க்கோ இது மாதிரி எல்லா ஒர்க்கையும் வச்சு பண்ண போகும்போது அது எம்போஸ்டாக அப்படி மேலே வந்து தூக்கிட்டு தெரிகிற மாதிரி 3D ஒர்க்கில் தெரியும். ஓகேவா? அதுக்காக இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ஜிக்ஸாக் போட போகிறோம். ஜிக்ஸாக்னாவே உங்களுக்கு தெரியும், இதுதான் ஜிக்ஸாக்னாவே உங்களுக்கு தெரியும், இப்படி தான், இதுதான் ஜிக்ஸாக். ஓகேவா? அதை தான் இப்போ நீங்கள் பெருசாக வந்து பார்க்க போகிறீங்க. இங்கே நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? போட்டு காமிக்கிறேன். அதை தான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே போட போகிறீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ நான் இங்கேருந்து இழுக்கிறேன். இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்கள் ஜிக்ஸாக்குங்கிறது வந்து எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு போயிட்டு இங்கே ஒரு நாட், ஒரு சின்ன செயின், அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின், அதே மாதிரி இங்கே கொண்டு போகணும். இங்கே கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின், அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு பெரிய செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அதே மாதிரி போட்டுக்கிட்டே போகணும். ஓகேவா? இதுதான். இங்கே நீங்கள் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கே போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து இங்கே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக போட போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் போக போக ஃபஸ்ட்டு பிகினஸாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து பெருசாக செயினை போட்டு பழகுங்க அப்படின்னு சொன்னேன், நீட்டமாக. இது வந்து போக போக நீங்கள் பழகினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஓகேவா? நான் இப்போ செயின் ஸ்டிச் போடுறேன். சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பொறுமை அவசியம். சீக்கிரமாக அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கிளாத் வந்து த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? சில பேருக்கு சில்க் த்ரெட்டே வராது, வந்துருச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேயா? என் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே பெருசாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் இங்கே சின்னதாக போட போகிறீங்க. உங்களுக்கு நான் ஏன் பெருசாக போட சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே இந்த ஸ்டிச் தான் வருது அப்படின்னு தெரியும். அதுக்காக தான் அந்த இதை போட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே போடுறேன். அங்கே போட்டோம் இல்லையா, அதை தான் இங்கே போட போகிறோம். இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இது கீழே, இந்த செயின் கீழேருந்து எடுத்துக்கோங்க த்ரெட்டை. ஓகேங்களா? இந்த செயின் கீழேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போட்ட பாருங்கள், அதே ஜிக்ஸாக் தான்.
ஆனால் அங்கே பக்கத்தில் ஒரு நாட் போட்டோம், பக்கத்தில் போடாமல் இங்கேயே இதே ஜிக்ஸாக் பாருங்கள். இப்படி இங்கே ஒரு செயினு, அப்படியே கொண்டு போய் மேலே ஒரு செயின், அப்படியே கொண்டு வந்து கீழே ஒரு செயினு, அப்படியே கொண்டு வந்து மேலே ஒரு செயின். மேலேயும் நீங்கள் குட்டி நாட் போட தேவையில்லை, கீழேயும் நீங்கள் குட்டி நாட் போட தேவையில்லை. நான் உங்களுக்கு ஷேப்புக்காக தான் இந்த பெருசாக சொல்லி கொடுக்கும் போது மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இதில் நீங்கள் டைரெக்டாக போட போகும்போது நீங்கள் இப்படி தான் போடணும். ஓகேவா? ஜிக்ஸாக் மாடலில் மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின், மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின், மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின். சரி, மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின். ஓகேவா? இப்போ நான் நாட் போட்டுட்டு அதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. பாருங்கள், இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதுதான் வந்து நம்ம கட் ஒர்க் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த இது பெருசாக ஏன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் இங்கே வருது அப்படின்னு. இப்போ வந்து நான் டேரெக்டாக இப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இங்கே என்ன ஷேப் போட்டிருக்கோன்னே தெரியாது. அதனால தான் இதுதான் இங்கே வருது அப்படின்றதுக்காக தான் இதை பெருசாக சொல்லி கொடுத்தேன். பெருசாகிறதுக்காக தான் மேலே ஒரு நாட்டும், ஒரு செயின் போட்டுட்டு மேலே ஒரு நாட்டும், இதை இழுத்து ஒரு செயின் போட்டு கீழே ஒரு நாட்டும் சொல்லி கொடுத்தேன். இது செயின் ஸ்டிச்சில் குட்டியாக போகிறனால அப்படியே ஒரு செயின், கீழே ஒரு செயின், மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின், இப்படி. ஓகேவா? இப்போ இதுக்குள்ள ஷேப்ஸை நம்ம பார்ப்போம். இது வந்து zigzag ஷேப்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு சர்க்கிள், இது மாதிரி குட்டி சர்க்கிள் போட்டுக்காதீங்க. நான் உங்களுக்கு ட்ராயிங்காக சொல்லி கொடுத்தேன். கொஞ்சம் இது மாதிரி பெரிய சர்க்கிளாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு கர்வ் லைன். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு ஓவல் ஷேப். இதிலெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடணும். ஓகேவா? அதே மாதிரி செயின் போட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டி ஜிக்ஸாக் இவ்வளோ பெருசு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பே மாறிடும். அதனால் குட்டி குட்டி ஜிக்ஸாக்காக இப்படி போடணும். அதே மாதிரி தான் இந்த குட்டி குட்டியாக இந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலும் குட்டி குட்டியாக தான் அந்த ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப்ஸில் உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? இதே நீங்கள் இப்படி பெருசாக கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போயிடும், இப்படி ஒரு மாதிரியாக போயிடும். ஓகேவா? அதனால தான் இதுதான் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்கோட ஷேப்ஸு. ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை பேஸ்ட் பண்ணி தான் வரும். நீங்கள் செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டாவே எல்லா ஸ்டிச்சும் போட்ட மாதிரி தான். ஓகேவா? தேங்க்யூ.